ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த ரூம நான் திறந்து காட்டுறேன். இந்த ரூமோட இந்த அவலமான நிலைமைக்கு சத்தியமா நான் காரணம் இல்லை. நான் ரிலீஸ் பண்ணிவிட்ட என்னோட குலவிளக்குகள் தான். செஞ்ச குற்றத்திற்கான தண்டனையாக அவர்களை வீட்டு சிறையில் அடைத்து விட்டேன். தச்சு கிழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இல்ல கிழிஞ்சதை தச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தையல் மிஷின் வந்து வாங்கி போட்டேங்க. இன்ன வரைக்கும் ஒன்னையும் கிழிக்கல. தீண்ட தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட எல்லாரையுமே வந்து இந்த ரூம்குள்ள தான் நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து திருந்திட்டேங்க. எல்லாரையுமே நான் வேணும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரையுமே வந்து வீட்டுக்குள்ள வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த ரூமை தான் வந்து நம்ம பேக்கரியா மாத்த போறோம். ஒரு விஷயம் சொல்றேன், சீரியஸா கேளுங்க. அதுக்காண்டி நான் அடிபட்டு ஆஸ்பத்திரியில போய் இருந்துகிட்டு கேட்கணுமான்லாம் கேட்டுறாதீங்க. அப்படிங்கிறது உடம்புல மட்டும் இல்ல மனசுலையும் படும். ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றது. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா 3 விஷயம் வந்து கண்டிப்பா தேவை. ஒண்ணு நம்பிக்கை, நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. 2வது திறமை கண்டிப்பா வேணும். அது இல்லைன்னா சாதிக்க முடியாது. 3வது பணம், கொஞ்சம் பணம் கண்டிப்பா வேணும். நம்பிக்கையும் திறமையும் வச்சுக்கிட்டு இந்த பணத்துக்காகத்தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து அதுக்கான நாளும் வந்தாச்சு. இப்போ இதுக்கு மொத்தமா எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கறத நான் சொல்றேங்க. கணக்கு போட்டு பார்த்தேன் அப்படின்னாக்க 1,20,000 ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கு. இந்த அவனு, அதுக்கப்புறம் வந்து இந்த பிளண்டர், அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து என்னோட லவர்னே சொல்லலாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த செல்ஃப், கபோர்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து இவ்வளோ செலவு வந்து ஆயிருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு அவன், அப்புறம் வந்து பிளெண்டர், பேசிக்காக பேக்கிங்க்கு வந்து என்ன தேவையோ அது மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பைய நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு இப்போவே வந்து சூப்பராக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரூம் வந்து 10க்கு 10 சைஸ் தான். இதிலே வந்து சூப்பராக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக முடிக்கல. அடுத்த வீடியோவில் நான் வந்து முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். உங்களுக்கும் வந்து ப்ரௌனிஸ் அண்ட் கேக்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.